ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி மசாலா ரெசிபி ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அந்த பச்சை மிளகாவையும் அரைச்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதில் நாட்டுக்கோழி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் பொடி, உப்பையும் இதோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு அரை மணி நேரம் வேக வைங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி அதில் இருந்த தண்ணியிலேயே பாதி அளவு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம ஹோம்மேட் நாட்டுக்கோழி மசாலாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு அரை மணி நேரம் வேக வைங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு ஆப்டான காம்பினேஷன் உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் உளுந்து ஆட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன்லேயே வேக வைங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தேங்காவையும் கசகசாவையும் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. உளுந்தஞ்சோறு பாதி அளவு வெந்ததும் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி ஒரு 10 துண்டும், 10 பல் பூண்டு, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு தயார். நம்முடைய உளுந்தஞ்சோறும் தயார். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.